Hi, this is Jayanti. இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் காரசாரமான சூப்பரான ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச அசத்தலான ரெசிபிஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது சூப்பரான நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிடலாமா? நண்டு 1 கிலோ, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 1 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை 1 கொத்து, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு சட்டியை வச்சுக்கலாம். நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஒரு கிராமத்து ஸ்டைலில் நல்லா காரம் சாரமாக பண்ணுறதுக்கு இப்போ இந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகத்தை போட்டு நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா இருத்துட்டு நம்ம இதை ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக அதே சட்டியிலேயே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா ஓரளவு வதங்கி வரும்போது நம்ம ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாக்கா ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனாலும் நம்ம சின்ன வெங்காயம் போடுறது தான் நல்ல ருசியாக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் பூண்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சு அரைச்சி பண்ணோம்னா அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுவும் நம்ம மண் சட்டியில வைக்கிறோம். இப்போ தக்காளியும் இதோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம முதல்ல மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து வச்சோம்ல, அதை இப்போ கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த ட்ரை மசாலாவை இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வதக்கி வச்சோம்ல, அதையும் இதோட போட்டு நல்லா அம்மியில் அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். நீங்கள் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் அரைச்சி வைக்கிறதே அது ஒரு தனி ருசி தான். சட்டியை ஏற்றலாமா? இந்த சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாவை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு அது கூடவே நான் ஒரு வெங்காயத்தையும் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை போடுறது நல்ல மணமாக இருக்கும். இப்போவே மணக்குது. இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்லுவேன், இந்த ட்ரை மசாலா போடும்போது நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இப்போ இதை ஒரு வதக்கி விட்டுக்கிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ நண்டை நான் இதோட சேர்த்து அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். நம்ம நண்டு வாங்கும்போது இந்த அமாவாசை சமயத்தில் வாங்கினாக்கா நண்டு நல்லா சதையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நண்டை வாங்கும்போது நீங்கள் நல்லா கனமாக இருக்கிற நண்டாக பார்த்து வாங்குங்க. அமுங்குனாக்கா அமுங்கக்கூடாது. அமுங்குச்சுனாக்கா அதில் சதையே இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா இதை பிரட்டிக்கலாம். இப்போ நண்டை இந்த மசாலாவோட நல்லா பிரட்டியாச்சு. இப்போவே வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காயம், தக்காளி விழுதை இதோட நம்ம எடுத்து போட்டுக்கலாம்.
இந்த ரெசிபியை பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அம்மியில் அரைச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். அம்மி இருந்தாக்கா அம்மியில் அரைங்க அலுப்பு படாமல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து மிக்சியை கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதையே இதில் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு நம்ம இதை ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சோன்னா போதும். சட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரே வாசனையாக இருக்குது. இப்போ காரசாரமான நண்டு மசாலா ரெடி. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குது, வாயே ஊறுது. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்டா எப்படி இருக்கும், இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நண்டு மசாலா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கிராமத்து ஸ்டைலில் மணக்க மணக்க நண்டு மசாலா ரெடி. மாதம் அமாவாசை வருதுல்ல, அதே மாதிரி மாதம் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி நண்டு மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சளியாவது ஜுரமாவது எதுவுமே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.